ஹே கைஸ்! நான் இன்னைக்கு இளநீர் புட்டிங் தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து ஒரு 2 இளநீர் நான் மீடியம் சைஸ்ல அதோட தண்ணிலாம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதில 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தனியா எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு இளநீர் கொஞ்சம் முத்துனதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, நான் அத கொஞ்சம் இந்த மாரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொரு இளநீர் கொஞ்சம் வழுக்கையா இருந்ததுனால, இது மாரி கியூப் கியூபா கட் பண்ணி, அதையும் நான் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா, புட்டிங் சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கணுன்றதுக்காக, வாயில தட்டுப்படும் இல்லையா? அந்த மாரி இருக்கிறதுக்காக இந்த மாரி கியூப் கியூபா கட் பண்ணிட்டு, இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்த இளநீர அடுப்புல வச்சு ஹீட் பண்ணிட்டு, அதில அகர் அகர் இருக்கு இல்லையா? அத எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு, அத வந்து மெல்ட் ஆகுற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாரி ஹீட் ஆனது நல்லா மெல்ட் ஆனா நான் என்ன பண்ணல, லாஸ்ட்டா கொஞ்சமா மெல்ட் ஆகாத இருந்துச்சு. அப்படியே எடுத்துட்டேன். எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால. இப்ப அத நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் இந்த மாரி ஹீட் ஆக்கிட்டு வச்சுட்டு, கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா, கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருந்துச்சு. அதனால இளநீ வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்துச்சுன்னா, நீங்க ஸ்வீட் ஆட் பண்ண தேவையில்ல. அதனால நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்ப அது நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப இத எடுத்துட்டு இது கூடவே கொஞ்சம் ஆறுனதும் இது கூடவே ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. இது கூடவே நான் வந்து அரைச்சு வச்சிருந்தேன் இல்லையா? அந்த தேங்காவையும் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம கியூப் கியூபா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் ஒரு குழி பவுல் மாரி அதில வந்து மாத்திக்கிட்டேன். ம். கொஞ்சம் வந்து அந்த மிக்ஸி இருக்கு இல்லையா? அதிலேயே நான் வந்து அந்த இளநீர் தண்ணி தான் அலசி அதில ஊத்தியிருந்தேன். அதையும் அது மாரி இது பண்ணி ஊத்திட்டு, இப்போ இது ஒரு குழியான பவுல்ல நான் அத மாத்தி, அத வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வெளியில வந்து ஹீட்லாம் போற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெளியில வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, டேஸ்ட்டா இருக்கும். சீரியஸ்லி சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஆனா என்ன அகர் அகர் தான் கொஞ்சம் மெல்ட் ஆகல. லாஸ்ட்ல கொஞ்சம் மெல்ட் ஆகாம அப்படியே நான் எடுத்துட்டேன். அது இவ்ளோ லேட் ஆகும்னு எனக்கு அதுக்கப்புறம் என் சிஸ்டர் சொன்னாங்க. "அ இது கொஞ்சம் லேட் ஆகும் மெல்ட் ஆகுறதுக்கு" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. சரி ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். ஆனா டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. அப்படியே இந்த இளநீ வழுக்குலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அதே மாதிரி டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. நாங்க சாப்பிடும்போதுமே என் சிஸ்டருக்கு, என் அம்மாவுக்கு எல்லாருக்குமே நாங்க குடுத்துருந்தோம். "செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு" அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன, நான் வந்து கொஞ்சம் அகர் அகர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டனோ அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் ஆ சாஃப்ட்னஸ் இல்லாத மாரி இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் செம்மையா இருந்தது. நீங்களும் அதே மாரி கரெக்ட்டான அளவுக்கு அகர் அகர யூஸ் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். எனக்கு இந்த மாரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஜெல்லியா அந்த மாரி எடுத்தோனே உடையிற மாரியும் இருந்துச்சு. அதனால நான் கத்தியாலே கட் பண்ணி அப்படியே எடுத்திருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.